சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு ஒரு புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றின கூடுதல் விவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் 2026 நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறத பற்றி ஒரு புது அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்ட் நகைக்கடன் தள்ளுபடியில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முன்னுரிமை வந்து யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அண்ட் யார் யாருக்கு கிடைக்காது, ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதை பற்றி அரசு தரப்பில் இருந்து ஒரு செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புது புது தகவல்கள், புது புது வீடியோ உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய அறிவிப்பின்படி பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் பயிர்க்கடன் வச்சுருக்கீங்களோ, அதாவது பயிர்க்கடன் தள்ளுபடி வந்து யார் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து நகைக்கடன் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயிர்க்கடன், விவசாய கடன் யார் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் பயிர்க்கடனில் வந்து நீங்கள் கடன் வாங்கலை, கூட்டுறவு வங்கிகளில் கடன் வாங்கலை அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3 சவரனுக்கு மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பயிர்க்கடன் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு இந்த ஆண்டில் தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வி கடன் எடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா, கல்வி கடன் எடுத்துருக்கக்கூடியவங்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தள்ளுபடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்க. அப்போ நம்ம இதற்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுய உதவி குழுக்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் ஒரு பாசிட்டிவான நியூஸும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு, கார் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த தள்ளுபடி வந்து கிடைக்கல. அதாவது இது எப்போ அப்படின்னா 2021 ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு, கார் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது கிடைக்காதுங்க. பட் இப்போ அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வரப்போகிற 2026 ஆண்டில் சொந்த வீடு இருந்தாலும் சரி, கார் இருந்தாலும் சரி, அரசு பென்ஷன் வாங்கினாலும் சரி, நீங்கள் அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யார் யாரெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு வந்து கூட்டுறவு வங்கிகள் தான் அதிக முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, அனைத்து கூட்டுறவு வங்கிகளுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களோட ஆண்டு வருமானம் வந்து 3 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா வருமான வரி விலக்கு பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் யார் யாருக்கெல்லாம் ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு கீழே இருக்கும் நீங்கள் வந்து நகைக்கடன் தள்ளுபடிக்கு பரிந்துரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொதுத்துறை வங்கிகளுக்கு இந்த அறிவிப்பு வந்து இன்னும் கொடுக்கல. பட் மக்கள் எல்லாருமே இதுக்காக கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ மக்களோட கோரிக்கை அடிப்படையில் முதலமைச்சர் வந்து டாக்டர் கலைஞர் அவர்களுடைய காலத்தில் வந்து அனைத்து வங்கிகளுக்கும் தள்ளுபடி பண்ண மாதிரி இந்த வரப்போற 2026 தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தள்ளுபடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நகைக்கடன் தள்ளுபடி, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஏன் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு உதவிடும் வகையில் தான் இந்த அறிவிப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட குடும்ப கஷ்டத்துக்காகவும் நகை வந்து அடகு வச்சிருப்பாங்க. படிப்பு செலவுக்காக, மருத்துவ செலவுக்காக, குடும்ப செலவுக்காக, இந்த மாதிரி தேவைக்கெல்லாம் நகை வந்து அடகு வச்சிருப்பாங்க. நகை கடன் வந்து தள்ளுபடி பண்ணி வைங்க அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கையும் விடுக்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தள்ளுபடி அறிவிப்பு பற்றி
துணை முதலமைச்சர் வந்து லாஸ்ட் மந்த் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா வரப்போற 2026ஆம் ஆண்டு மகளிர் சுய உதவி குழு கடன், கல்வி கடன், பயிர்க்கடன் தள்ளுபடி, நகைக்கடன் தள்ளுபடி, ஸோ இது எல்லாத்தையும் சிறப்பாக பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மகளிர் உதவித்தொகை வந்து எல்லா பெண்களுக்குமே கிடைச்சிட்டு இருக்குங்க. ஸோ இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை அப்படிங்கிறது மேபி 1500ஆக உயர்த்துறதுக்கான சான்சஸும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி 2000ஆக உயர்த்தக்கூட வாய்ப்புள்ளதாகவும் ஒரு புதிய செய்தி வந்து வந்திருக்கு. பட் இது இதுவரைக்கும் ஒஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆகலை. பட் கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்புகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் யாருக்காக பண்ணுறாங்க அப்படின்னா தமிழக மக்களுக்காக தாங்க ஒவ்வொரு விஷயமுமே பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி கடன் வந்து இருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டைமில் மத்திய அரசுக்கிட்டே இருந்து வர வேண்டிய தொகை வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிற அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருக்கிற அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பணங்கள் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா மக்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் உடனடியாக செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகைக்கடன் திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கிகளில் உங்களுடைய நகைக்கடன் அப்படிங்கிறது 3 சவரனாக இருக்கலாம். 3 சவரன் நகைகள் வந்து கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் வந்து 2 பவன் நகை வச்சா ஆகுமா, 3 பவன் நகைக்கு வந்து ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. 5 பவன் நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது 2 விதமாக பிரித்து வச்சுருக்காங்க. 3 பவன் 1, 2 பவன் 1 அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து பொதுத்துறை வங்கிகளுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி ஏதாச்சும் புது அறிவிப்பு வருது அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்.